தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரடி தாக்கியதில் முன்னாள் ராணுவ வீரர் பலியாகி இருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இணைகிறார். பாண்டியன், என்ன நடந்தது? வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குன்று அருகே உள்ள அண்ணா நகர் விலக்கு பகுதியை சேர்ந்தவர் சென்றாய பெருமாள். இவர் ராணுவத்தில் பணியாற்றி 20 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு ஒரு மகனும் மகளும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வரும் நிலையில் சென்றாய பெருமாள் சிதம்பரம் விளக்கு மலையடிவார பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் தனது மனைவி சரஸ்வதியுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் சென்றாய பெருமாள் நேற்று இரவு வீட்டிற்கு தேவையான மளிகை ஜாமான்களை வாங்கி கொண்டு தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு பைக்கில் சென்றபோது மலையடிவாரத்திலிருந்து திடீரென வந்த ஒரு கரடி சென்றாய பெருமாளை பைக்கிலிருந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்க தொடங்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சென்றாய பெருமாள் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கரடியுடன் கடுமையாக போராடினார். ஆனால் அந்த கரடி சென்றாய பெருமாளின் கண்களை தாக்கியதால் நிலை குலைந்து கீழே விழுந்தார். அதன் பின்னர் அந்த கரடி அவர் உயிர் போகும் வரை தாக்கிவிட்டு காட்டுக்குள் மறைந்து சென்று விட்டது. இந்த நிலையில் இன்று காலை தோட்டத்து பகுதியில் வந்த அக்கம் பக்கத்தினர் சென்றாய பெருமாளின் பிணம் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர் கிடந்த பகுதிக்கு அருகே கரடியின் கால் தடமும் அதிகமாக காணப்பட்டது. இது குறித்து அப்பகுதி மக்கள் மயிலாடும்பாறை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் இறந்த சென்றாய பெருமாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கரடி தாக்கி முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் சிதம்பரம் விளக்கு பகுதியில் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, வனவிலங்குகள் மனிதர்களை தாக்கும் சம்பவம் இதுவரை இந்த பகுதியில் நடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.